ஹோமியோபதியில் எப்படி ரூட் காஸ் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சந்தோஷ் பாபு, ஹோமியோபதி ஹீலிங் ஜேர்னி டே 8. பொதுவாக பேஷண்ட் கிளினிக்கில் விசிட் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்து முடிச்சுட்டு அவங்ககிட்ட கேட்குறது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் நோய் பற்றி என்ன நினைக்கிறீங்க, எதனா கவலை இருக்கா, எதனா பயம் இருக்கா, இந்த நோய் எந்த விஷயத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்போம். இந்த மாதிரி கேட்டவுடனே 100ல் 80% பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ரெஷனில் இருக்கேன், மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆகிட்டேன், எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, என்னை சொத்து ஏமாற்றிட்டாங்க, நான் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் அதை படிக்க முடியாமல் நான் வேறு பண்ணிகிட்ருக்கேன், சார் நான் படித்தது இந்த டிபார்ட்மெண்ட் ஆனால் நான் வேறு வேலை செஞ்சுட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கும் யாரை கேட்டாலும், இப்போ பெரியவங்களை கேட்டோன்னா என்ன பசங்க என்ன கவனிக்கலை, இந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள கவுன்சிலிங் பண்ணிவிட்டு மனதளவில் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மைண்டு ப்ளஸ் ஃபிசிக்கல் கம்பைன் பண்ணி ஒரு மெடிசன்ஸ் கொடுப்போம். இது கொடுக்கும்போது என்ன ஆகுனா பேஷண்ட்டை மனதளவில் அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, பார்த்துக்கலாம், என்னால் வாழ முடியும், லவ் ஃபெயிலியர் தானே, என்னால் இதை பற்றி தூக்கி போட்டு என்னால் வெளியே வர முடியும், சொத்தை ஏமாற்றிட்டாங்களா, என்னால் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை மனசில் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஃபிசிக்கல் ப்ராப்ளம் சரியாகும். டே 9ல் இவருக்கு சாப்பிடவே பயம். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.